டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே போல் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சாண்ட்விச் செய்யறதுக்கு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருந்ததோ அதெல்லாம் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். இதுலேயே நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு, சுண்டல், பன்னீர் இதெல்லாம் போட்டு செஞ்சீங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காய்கறிங்கள்லாம் கட் பண்ணி வச்சிட்டாலே போதும், 5 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு 3 பெரிய வெங்காயம், 15 பல்லு பூண்டு, அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேப்சிகம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருந்தேன். முட்டைக்கோசை நீளமாக கட் பண்ணியிருந்தேன். கேரட்டை நல்லா துருவி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் ஒரே ஒரு தக்காளி மட்டும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சாண்ட்விச்குள்ளே வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சதையே மறந்துட்டேன். சாண்ட்விச் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் தான் ஞாபகமே வந்தது. இந்த மாதிரியே இன்சிடென்ட் உங்களுக்கும் நடந்திருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். நெக்ஸ்ட் பிரெட்டை 2 பக்கமும் பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணக்கப்புறம் ப்ரெட்டில் கொஞ்சமாக கெச்சப் போட்டுட்டு அந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கு மேலே சீஸ் மட்டும் வச்சு ஒரு 2 நிமிஷம் டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும், சூப்பரான சாண்ட்விச் ரெடி. ஒரு சில குழந்தைங்களாம் காய்கறியை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தங்கச்சி 1 வாரம் ஆச்சு. அடுத்த நாள் அவள் கிளம்புறதா சொல்லியிருந்தா. இனியும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அவங்க ஊரில் கோயில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால அடுத்த நாளே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. துவைக்கிறதுக்கெல்லாம் துணி நிறைய சேர்ந்துருச்சு. முன்னாடி நாளே எல்லாத்தையும் துவைச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அவளுக்கு பேக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு முன்னாடி நாளே ஒரு 2-3 டைம் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டேன். ஊரில் கொஞ்சம் வேலை இருந்தனால அம்மானால வர முடியல. தங்கச்சி கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்திருந்தாங்க. வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் போலயே கிளம்பிட்டாங்க. தங்கச்சி அடுத்த நாள் மத்தியானம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு மேலே தான் கிளம்புனா. நானும் தங்கச்சியும் கிச்சனில் ஏதாவது வேலையாக இருந்தால் கூட ஜித்துக்குட்டி பிரதல் குட்டி கூடயே தான் இருப்பான். எங்களுக்கு விட ஜித்துக்குட்டி தான் குட்டி பையன் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். பிரதல் குட்டி இப்போ தான் எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். நல்லா சிரித்து விளாண்டுட்டு இருந்தான். அவங்கெல்லாம் போனக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்தால் ஒரு 10 days இருந்துட்டு போகிற மாதிரி வர சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் எப்போ வராங்கன்னு.